முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யார் பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் அணி. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நமது மதிப்புக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் பத்திரிகை சந்திப்பில் தன்னுடைய இந்த 3 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை பற்றி தனக்கு தானே ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியை பற்றி தமிழக மக்கள் பெருமையாக பேசணும், எதிர்கட்சியினர் பெருமையாக பேசணும். எங்களால் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்சி தர முடியல, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்னடா ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ பெருமையாக பேசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. போதாத குறைக்கு ஒரு உங்களுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சியில் தமிழக மக்கள்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்காங்க, குதூகலமாக இருக்காங்க, அதை என்ன கண்ணால் பார்க்க முடியுதுன்னு சொல்லி ஒரு 4 பேரை காசு கொடுத்து வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்களை பரப்பி இதெல்லாம் என்ன இது? உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் போய் இதே மாதிரி நாங்கள் போய் மக்களை சந்திச்சு பேட்டி எடுத்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் படு மோசமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது இந்த 3 ஆண்டு ஆட்சி தான். ஒரு ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு 20 நாட்களுக்கு முன்னால். பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை தயவு செஞ்சு மோடிஜி அவர்களை எதிர்க்காதீங்க, இன்னைக்கு நாங்கள் பாகிஸ்தானில் அவ்வளோ ஒரு வேளை சாப்பாடையே கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நாங்கள் உணர முடியுது. ஆனால் பாரதத்தில் நீங்களாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, நல்ல பொருளாதாரத்தோடு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பாரத பிரதமர் தான், தயவு செஞ்சு எதிர்க்காதீங்க. அதே மாதிரி அண்டை நாட்டில் உள்ள மக்கள்லாம் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க பாரத பிரதமர். மற்ற நாட்டு அதிபர்கள்லாம் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரத நாடு உலகத்திலே தலை சிறந்த ஒரு வல்லரசு நாடாக மாறி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நமது மதிப்புக்குரிய ஐயா மோடிஜி அவர்கள் தான். இது மாதிரி மற்றவங்க வந்து நம்மளுடைய ஆட்சியை பார்த்து பெருமைப்பட்டுக்கணும். நீங்கள் ஆனால் உங்களுக்கு நீங்களே பெருமையாக பேசிக்கிறீங்க. ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்த 3 ஆண்டு சாதனையில் என்னென்ன நான் சொல்லட்டுங்களா? முதல்ல நீங்கள் வந்து திமுக ஆட்சி தமிழகத்தில் வந்தோடனே என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தா அதெல்லாம் முதல்ல நிறைவேற்றிட்டீங்களா? அதிகபட்சம் இந்த மகளிருக்கான உதவி கொடுத்துருக்கீங்க, அதுவும் தகுதியான மகளிருக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஊற்றி மொழிகிட்டீங்க. வேற 3 வருஷம் ஆச்சு, வேறு எந்த ஒரு வாக்குறுதியும் முழுசாக நிறைவேற்றல. அடுத்தது இன்னைக்கு கஞ்சா என்னமோ மளிகை கடையில் கிடைக்கிற மிட்டாய் மாதிரி சர்வ சாதாரணமாக கிடைக்குது. ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த போதைக்கு அடிமையாகி அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. இதெல்லாம் உங்களுடைய சாதனை, உங்களுடைய 3 ஆண்டு சாதனை. கஞ்சா மட்டும் இல்லை, இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ்னு சொல்ல அதெல்லாம் எப்படி தமிழகத்தில் வந்துச்சுன்னு தெரில. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வியாபார சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்குறோம், இது மாதிரி வியாபாரிகள்லாம் மிரட்டி பணம் கொடுக்குறாங்க, இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க இப்போ பணம் பறிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, வெட்டுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோங்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட 3 ஆண்டு சாதனை. அதே மாதிரி நீங்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஒழிப்போம், மதுவிலக்கு கொண்டு வருவோம். நீங்கள் இன்னைக்கு டாஸ்மாக்ல தரமற்ற மதுபானங்களை விற்று அதை குடிச்சு எத்தனை இளைஞர்கள் 22 வயசு 23 வயசு இளைஞர்கள்லாம் செத்து போயிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களோட 3 ஆண்டு சாதனை. இன்னைக்கு அதே மாதிரி மணல் கொள்ளை, மணல் மாஃபியா எவ்வளோ, எந்த ஒரு ஆட்சியிலும் இந்த அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருக்காது, உங்கள் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களோட சாதனை. தொடர்ந்து ஊழல் பண்ண வழக்கில் உங்களுடைய அமைச்சர்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களோட சாதனை. போக்குவரத்துறையில் அந்த போக்குவரத்துறை இன்னைக்கு அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. போக்குவரத்துறை வேலை பார்க்கலாம் உண்மையில ரொம்ப பாவம். அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய ஊதிய உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓஞ்சி போயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய சாதனையில் தான் வருது. உங்களுடைய ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில் தங்கத்துக்கான தாலி தாலி கிடைச்சிட்டு இருந்துச்சு, மகளிருக்கு அவங்களுக்கான திருமணத்துக்கான உதவித்தொகை கிடைச்சிட்டு இருந்துச்சு, ஏன் ஸ்கூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க மாணவ மாணவிகளுக்கு. அதெல்லாம் எவ்வளோ உதவியாக இருந்துச்சு மாணவ மாணவிகளுக்கு. அதெல்லாம் ரத்து பண்ண ஒரே சாதனை பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகத்தின் சாதனை தான் வரும். இன்னைக்கு தரமற்ற ஒரு மருத்துவம் கிடைச்சிட்டு இருக்கு, சுகாதாரத்துறை இருக்கு, அமைச்சகம் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து போய் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த குச்சியை வச்சு அதில் மாட்டி விட்டுருக்காங்க குளுக்கோஸ் பாட்டில். இதெல்லாம் உங்களுடைய ஆட்சியில் நடக்கிற சாதனை தான். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, எப்படி நீங்கள் வந்து
இப்படி ஒரு தரமற்ற, அதாவது ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே இப்படி பெருமையா பேசுகிறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி இதை சொல்லி அவனும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில பசின்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. ஏன்னா இந்த 5 ரூபாய் கூட 5 இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா உணவகம்னு வச்சு ஒண்ணு கொண்டு வந்து அந்த அம்மா உணவகத்தை அறவே ஒழிச்சது பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை தான். இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு, எவ்வளவு விலைவாசி. சாதாரண மல்லிகை பொருள் ஆரம்பிச்சு ஒரு அத்தியாவசிய பொருள், இந்த குழந்தைகள் குடிக்கிற பால் உள்பட அவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு. அதே மாதிரி சொத்து வரி, மின் கட்டண வரி 500 ரூபா கட்டிட்ட இடத்துல இன்னைக்கு 3000 ரூபா பில்லு கட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் உங்களோட இன்னைக்கு சாமானியான ஒரு நபர் வந்து ஒரு சொத்து வாங்கணும், தனக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா வாங்கிட முடியுதா? அவ்வளவு சொத்து வரி எங்க ஏற்றி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய சாதனை. இப்படி இவ்வளவு சாதனைகள், இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி நீங்க நாங்க சாதனை பண்ணிட்டோம்னு ஒவ்வொரு வருஷமும் மறக்காம வந்து உங்களோட எங்க பார்த்தாலும் இந்த ஆட் ஷூட்டிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த அங்கங்க போட்டோ ஷூட் நடக்கிறதும் இதுதான் உங்க ஆட்சியில மெயினா போயிட்டு இருக்கு, தவிர வேற எந்த சாதனையும் நடக்கல. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே வச்சாலும் சரி, உங்களுடைய ஆட்சி கண்டிப்பா வரப்போறதே கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் உங்க மேல அதிருப்தியில் இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஆட்சி எங்களுடைய மாநிலத்தில், அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் பொன்னான ஆட்சி, மோடிஜி அவர்களின் பொன்னான ஆட்சி தமிழகத்தில் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வரும். அது தமிழகத்துல எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போறாரு. கண்டிப்பா அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அன்னைக்கு தான் தமிழகத்துக்கு உண்மையான விடியலாட்சி. ஏன்னா ஊழல்லாம் ஆட்சி தர முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால தான் தர முடியும். தயவு செஞ்சு அதே மாதிரி இந்த காணொலி வாயிலாக இதை பார்க்குற காணொலி பார்க்குற நபருக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து தலை சிறந்த 3 ஆண்டு ஆட்சி கொடுத்துருக்கோம். அது தலைப்பேர கொடுத்துருக்காரு, தலை சிறந்த 3 ஆண்டு ஆட்சி, தலை நிமிர்ந்த தமிழ்நாடுன்னு. அதுக்கெல்லாம் மக்கள் உடனே ரீட்வீட் போட்டிருக்காங்க. தலை தூக்கிய கஞ்சா நாடு, தலை குனிந்த தமிழ்நாடுன்னு ரீட்வீட் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்துல எப்படி இவர் வந்து பெருமை பேசியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. எனவே மக்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சருக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது மூலியம் அவர் தெரிஞ்சுக்குவார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.